வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் கறிவிருந்து சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சுண்டவத்த குழம்பு தாங்க. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த குழம்புக்கு நம்ம ஒரு கடாயில் மிளகாய், தேங்காய், கொத்தமல்லி, மிளகு, சீரகம், கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி அரைச்சி எடுத்து வச்சுக்கலாங்க. சுண்டவத்தலோட கசப்பு போகிறதுக்காக ஒரு கடாயில் எண்ணெய் விட்டு அதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. இந்த குழம்புக்கு கடாயில் எண்ணெய் விட்டு வெந்தயம், கடுகு ரெண்டையும் சேர்த்து பொரிய விட்டுறலாங்க. கூடவே பூண்டையும் சேர்த்து வதக்கிக்கலாங்க. பூண்டு வதங்கின உடனே சின்ன வெங்காயத்தையும் சேர்த்து வதக்கிக்கலாங்க. கூடவே ஒரு பொடியாக நறுக்கின தக்காளியையும் சேர்த்து வதக்கிக்கலாங்க. இது எல்லாம் வதங்கின உடனே அரை ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க. கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் வதக்கி வச்சிருக்கிற சுண்டவத்தலையும் சேர்த்து நல்லா கலந்துக்கலாங்க. கடைசியாக நம்ம ஏற்கனவே வறுத்து அரைச்சி வச்சிருக்கிற விழுதையும் சேர்த்துக்கலாங்க. கூடவே குழம்பு வேகிறதுக்கு தேவையான தண்ணியையும் தேவையான உப்பையும் சேர்த்துக்கலாங்க. கடைசியாக ஒரு லெமன் சைஸ் அளவு புளி எடுத்து கரைச்சி அதையும் கூட சேர்த்து கொதிக்க விட்டு இறக்கி வச்சிங்கன்னா குழம்பு தயாருங்க.